தன்னோட வாழ்க்கை நரக கூட்டுக்குள் சிறைப்பட்டு கிடந்த அந்த பெண்ணுக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. எப்படி? கவிதையினை பாருங்கள், புரியும். இந்த பயணம் அழகான பயணம். அனுபவித்தவர்களுக்கு நிச்சயம் புரியும். வாங்க கவிதைக்கு போகலாம். பொருந்தாத இடத்தில் பொருந்தியது வாழ்க்கை. 10 பொருத்தம் பார்த்தும் ஒத்துப்போகாத மனநிலை. தீயாக சுட்டபோதும் தியாகம் தொடர்கிறது. கட்டிலேறும் இரவுகள் காட்டு தீயாய் வாட்டுகிறது. உள்ளத்தின் வலிகள் உள்ளுக்குள்ளே புதைகிறது. பள்ளத்தில் வாழ்க்கை பயத்தோடே நகர்கிறது. புத்தக வாசிப்பிலே புத்துயிர் பெறுகிறேன். வாசிப்பினை சுவாசித்தே வாழும் நாள் கூடுதே. வரிகளில் விரிகிறது வண்ணமயமான காட்சி. தற்கொலை முயற்சியினை தவிர்த்தது மனசாட்சி. ஆழ்கால் கலந்திடாத அதிசய பானம் இது. புத்தகத்தின் பக்கங்கள் 19 மலர் இதழ்கள். தேன் தேடும் வண்டாய் தேடியே அலைகிறேன். தேகத்துக்கும் உயிருண்டு, மோகத்துக்கும் நேரமுண்டு. பூட்டிய அறைக்குள் புதுமையான சொர்க்கம். பூட்டிய அறைக்குள் புதுமையான சொர்க்கம். புரட்டும்போது புரிந்தேன், புன்னகையோடு வியந்தேன். இருட்டான அறையில் ஒரு சிறு மெழுகுவர்த்தி. ஒளிரும் வெளிச்சத்தில் ஒன்றிப்போனே புத்தகத்தோடு. ஊடலும் கூடலும் தேடலும் தொடங்கி உணர்வதில் மயங்கி உலகமோ இயங்கி தேய்ந்திடும் பொழுதுகள், தேனூறும் நொடிகள். தித்திக்கும் முள்ளும் சுத்தும் கடிகாரத்துள்ளும். போதுமென்று சொல்லாத போதை நிறைந்த பயணம். போதுமென்று சொல்லாத போதை நிறைந்த பயணம். மரணத்தின் வரையும் ரணமின்றி தொடரும். புதைந்த வாழ்வுக்கு புத்துயிர் தந்து புது உலகம் காட்டிய புத்தகங்களுக்கு நன்றி, நன்றி. இப்படிக்கு புத்தக காதலி.